எகிப்தின் கேட்ட கூக்குரலின் சத்தமும் புலம்பலின் சத்தமும் கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கூடாரத்திலே கேட்காது. ஆயுதம் இல்லாததுடைய வேல்யூ எப்ப தெரியுமா? கோலியாத் வருவான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சத்துரு வந்து நிக்கிறான், நன்மைக்கு தூரம். எத்தனை காரியங்கள் அவன் பறிக்கிறான் தெரியுமா? அவன் வந்து நிற்கும் போது ஓடுறாங்க. ஓடும் போது மறைவாய் வளர்க்கப்பட்ட ஒரு தாவீது இருந்தான். அப்படிதான் ஆகாதவன போயிடக்கூடாது. இதான் பவுலுடைய பயம், ரட்சிக்கப்பட்டவனுடைய பயம், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பயம், ஊழியம் செய்கிறவனுடைய பயம், கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய பயம். ஆகாதவனா போயிடும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தை இதுதான். இனி 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 ஒரு அக்கினியை நான் அனுப்ப போறேன். ஒரு அக்கினியை நான் அனுப்ப போறேன். ஆமே. நோவா காலத்தில் அழிந்தார்கள், எளிய காலத்தில் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்தார்கள். அதுக்கு என்ன தேவை? பிரசங்கமா தேவை இல்ல, அக்கினி. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவ சமூகத்திலே நம்மை ஒரு விசை கூட தாழ்த்தி, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ, சிங்காசனத்தில். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும். உயரமும் உன்னதம். எவ்வளவு உண்மை! அவரே உயர்ந்தவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உயரமோ உயரமோ உடரமா சேகலரமா தனரா. சேனைகளின் கர்த்தராகிய, சேனைகளின் ராஜாவை என் கண்கள் காணட்டும். ராஜாவை என் கண்கள், சேனைகளின் கர்த்தரே. Oh hallelujah, worship him. Amen. சேனைகளின்
பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். 110வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும், விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உமக்கு பிறக்கும். கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் கடந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். ஆமென். இந்த நாளிலே நாம ஒரு பெரிய செய்தியை கொஞ்ச நேரத்தில் கேட்க போகிறோம். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் மிகவும் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் என்று சொல்லும் போது கர்த்தர் அதிகாரம் செலுத்தும் நாள் அல்லது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் நாள். தேவன் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் காலம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக செயல்படும் நேரம் அது. அப்படிப்பட்ட அந்த பராக்கிரமத்தின் நாளிலே அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமும் மனப்பூர்வமாய் இருப்பார்கள். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய ஜனங்களை பிடித்திருக்கிற அல்லது ஆட்கொண்டிருக்கிற எல்லா அடிமைத்தன கட்டுகளும் அது வேரோடு அறுப்புண்டு போகும். எல்லாம் முறிக்கப்படும். ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிற செயலை வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். விசேஷமாக ஆமென், சிவந்த சமுத்திரத்திலே கர்த்தர் பராக்கிரமம் செய்தார். ஆமென். கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் எவ்வளவு விடுதலையாய் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மீட்கப்பட்டதின் அடையாளம் தான் அந்த எகிப்தை விட்டு கம்ப்ளீட்டா பிரிக்கப்பட்டாங்க. ஆமென். அதற்கு தடையாய் பின்தொடர்ந்து வந்த சத்துரு ஒருவர் கூட மீந்திராதபடி எல்லாரும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கரையிலே செத்து கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பராக்கிரம், அவருடைய பவர், அவருடைய அதிகாரம் வெளிப்பட்ட நாள் அது. அதுபோலதான் கர்மேல் மலையிலே கர்த்தர் பராக்கிரமம் செய்த நாள் அது. அன்று என்ன உண்டானது தெரியுமா? ஆமென். பாகால் தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஒரே நாள்ல வேரோடு அறுப்புண்டு போகும்படியான செயல் உண்டானது. ஹல்லேலூயா. ஆண்டவர், அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுகிறான், கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவருடைய ஆளுகை. எனவேதான் ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒரு தேவ பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பும் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபமும் இதுவாகவே இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக தேவை. பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இறங்கின போது என்ன உண்டானது தெரியுமா? கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அன்று எலியாவின் நாட்களிலே அக்னி இறங்கின போது ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். பெந்தேகோஸ்தே நாளிலே அக்னி இறங்கின போது, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கின போது ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்வது மட்டுமல்ல, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே இதுதான் வெளிப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளை சபை ஆமென் அதிகமாய் எதிர்பார்க்க வேண்டியதும் ஏங்க வேண்டியதும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியதும் இதுவாக இருக்கிறது. ஆமென். அவருடைய ஜனம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் மனப்பூர்வமாய்னா என்ன? உற்சாகத்தோடு கர்த்தருக்கென்று எதை செய்தாலும், ஆலயத்தில் வந்து ஆராதித்தாலும், வீட்டில் வந்து ஆராதித்தாலும், பைபிள் எடுத்து படித்தாலும், அதான் ஆமென், ஜெபிக்கும்படி உட்கார்ந்தாலும், இன்னைக்கு நிறைய காரியத்தை செய்கிறோம். ஆனால் மனப்பூர்வமா செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னை உட்பட எல்லாருக்குமே அப்படிதான். ஏன்னா நம்மளை மாதிரி உற்சாகப்படுற ஆட்களும் கிடையாது. நம்மளை மாதிரி ஈஸியா கரெக்ட் தான் சொல்லுங்க. அதனால தான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தார். நேற்று பார்த்தா கண்மலை உச்சியில இருக்கிறார், இன்னைக்கு பார்த்தா சூரச்செடிக்க கீழே இருக்கிறார். சண்டே பார்த்தா ஆள் வந்து அப்படி ஃபயரா இருப்பாங்க.
ஆமே. அண்ணா அதனாலதான் சிலர் எனக்குள்ள ஒரு 3 சேராது வேணும். ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், நான் ஃபயரா இருக்கிறேன். ஆமே. மண்டே பார்த்தா இப்படி இருப்பாங்க. மண்டே அவ்வளவுதான், முடிஞ்சது. கர்த்தர் ஆளுகை செய்யும் போது, கர்த்தர் ஆளுகை செய்யும் போது ஆமே, அவர் இளைப்படைவதும் இல்லையா, சோர்ந்து போவதும் இல்லை. இப்படி சொல்லிட்டு என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். அதன் அர்த்தம் என்ன? அவர் எப்படியோ அவருடையவர்களையும் அப்படியே மாற்றுவார். இதுதான் அவருடைய பராக்கிரமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்களாம். அப்போ இப்படி அவருடைய ஜனம் மாறும்போது ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும். அடுத்த தலைமுறை கர்த்தருடைய சந்ததியாய், ஆண்டவருடைய சந்ததியாய் எழும்பும். இந்த நாளிலே சபைக்கு தருகிற ஒரு எச்சரிப்பின் செய்தி இது. அப்போ தேவ ஜனம், தேவ பிள்ளைங்க பரிசுத்த அலங்காரமும் மனப்பூர்வமாய் மாறவில்லை என்றால் அடுத்த தலைமுறை ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆமென். அடுத்த தலைமுறை அவருக்கென்று ஆமென் விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம், யவ்வன ஜனம்னா யூத். ஆமாம், அதை அடுத்த தலைமுறை என்று சொல்லும்படி விரும்புகிறேன். அடுத்த தலைமுறை உமக்கு பிறக்கும், உமக்கு பிறக்கும், உமக்கு பிறகு. எத்தனை பேர் இதை வேணும்னு சொல்றீங்க? ஆண்டவரே, அடுத்த தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி எனப்படணும். ஹalleluya. அருமையான பெற்றோரே, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவர் நீர் தந்த சுதந்திரம் உம்முடைய சந்ததி என்று அறியப்படுவதாக, அறியப்படுவதாக. அடுத்த தலைமுறை இதை எப்படி போனா என்ன? இன்னைக்கு நம்ம இதுல நம்ம மைண்டை செட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆமை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறியப்பட விரும்புகிறோம். ஆண்டவருடைய சந்ததி என்று அறியப்பட விரும்புகிறோமா என்ற கேள்வி நம்ம பல நேரத்தில் யோசிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. மோரியா மலையில ஆபிரகாமை உன்னை நான் நடத்தி கொண்டு வந்தது. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உனக்குள்ள இருக்கிற அதே விசுவாசம் யாருக்குள்ளும் வரணும் தெரியுமா? ஈசாக்குக்குள்ளும் வரணும் என்பதற்காக. ஆமென். தேவன் நடத்துகிற பாதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அதிசயமா இருக்கும். வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருப்பார். அப்படி ஒரு மாற்றத்துக்கான, அப்படிதான் மோசே கிட்ட திடீர்னு சொல்லுவார், நீ எல்லாருக்கும் முன்னாடி யோசுவாவை மேன்மைப்படுத்து அப்படிம்பார். அந்த ஒரு டே, அந்த ஒரு ஷிஃப்ட் நடக்குதாங்க. ஆமே, நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில், இதெல்லாம் ஒவ்வொருவருமே வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். ஆவி வேற ஆசீர்வாதம் வேறெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அது சொல்லும் போது அப்படி சொல்றாங்க. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதன் அர்த்தம் என்ன? உன்னை நடத்தினவர் அடுத்த தலைமுறை நடத்தும்படி விரும்புகிறார். ஆனா அடுத்த தலைமுறை ஒரு யவ்வன ஜனம் கர்த்தருக்கு பிறக்க வேண்டுமானால், ஆமென், இப்பொழுது இருக்கிற ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்க வேண்டும் தெரியுமா? பரிசுத்த அலங்காரம் உள்ள ஜனமா இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே, கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே. கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஆமே, நம்முடைய கூடாரத்தில் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வலதுகரம், கர்த்தருடைய வலதுகரம் எங்கே பராக்கிரமம் செய்கிறதோ அந்த கூடாரத்திலிருந்து என்ன சத்தம் கேட்கும் தெரியுமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்காது தெரியுமா? எகிப்தின் கேட்ட கூக்குரலின் சத்தமும் புலம்பலின் சத்தமும் கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கூடாரத்திலே கேட்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஜனம் நாம் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். லேவியராகமம் 20, 24, 26 வசனங்களை வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 24வது வசனம், 26வது வசனம். அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே.
கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடி கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற இதுதான். பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. ஏன் பரிசுத்தம் 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 பரிசுத்தம்னு பைபிள் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிறார்னா அவர் அப்படிதான். ஹல்லேலூயா. அவர் எப்படியோ அவருடையவர்களும் அதனால சொல்லலாம். ஏன்னா அது மோசே பரிசுத்தமா இருந்தா பார்த்துக்கோ, ஆபிரகாம் அப்படி இருந்தான், அதனால அப்படி கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கு ஏற்ற. அப்போ எனக்கு திருப்தி உண்டாக நான் பரிசுத்த வாழ்க்கை அல்ல, அவருக்கு திருப்தி உண்டாகும். எனக்கு திருப்தி உண்டாகிற பரிசுத்த வாழ்க்கை என்பது அந்த பரிசேயனுடைய வாழ்க்கை. பரவாயில்ல, இந்த வர ரெண்டு வாட்டி ஃபாஸ்டிங் இருந்துடும், அப்போ எனக்கு என்னாச்சு, திருப்தி ஆச்சு. ஆமாம், எனக்கு இன்னைக்கு நம்ம அநேகர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நமக்கு ஓகேன்னு சொல்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை அவருக்கு. அதனால தாங்க எனக்கு எவ்வளவு யோசித்தாலும் பிடி கிடைக்காது. சேராபீன்கள் எதுக்கு தங்களை மறைக்க வேண்டும்? சேராபீன்கள்ட்ட ஏதாவது ஒரு சின்ன தப்பு நினைவில் இருந்தா கூட அவர் தள்ளிடுவார்ல. லூசிஃபர் வாயை திறந்து சொல்லல, நான் எப்படி அந்த அவருக்கு ஸ்தானத்தில் போய் உட்காருவேன். அவன் நினைக்க தானே செஞ்சான், அவனுடைய எண்ணம் தானே. அவன் நினைவு, இப்போ தூதர்களை பொறுத்த வரைக்கும் நினைவில் ஒரு தப்பு நினைச்சா கூட தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ இவங்க நினைவில் கூட நினைக்காதவங்க சேராபீன்கள். அப்படி இருந்தும் அவர்கள் தங்களை மறைக்கிறாங்கன்னா அவர் அவருடைய ஹோலினஸ் சொல்லி தீராது. ஆமே. அவங்க அந்த எபிரேய லாங்குவேஜில் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும்போது இதுக்கு மேலே இல்லைன்னு அர்த்தம். ஆமே. ஒவ்வொரு லாங்குவேஜிற்குன்னு ஒவ்வொரு முறை இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இங்கிலீஷை பொறுத்தவரை இங்கிலீஷை சொல்லணும்னா குட், பெட்டர், பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹீப்ரு லாங்குவேஜில் அப்படி கிடையாது. அதுக்கு அடுத்த டேர்ம் இதுக்கு மேலே குட், பெட்டர், பெஸ்ட், இப்படி இப்படி 3 வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதில் அப்படி சொல்ல முடியாது. அதில் அப்படி கிடையாது, ஒரே வேர்டு தான். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, ஹோலி ஹோலி ஹோலி. அதன் அர்த்தம் என்ன, இதுக்கு மேலே பெஸ்ட்டு இல்லை, இதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை, இதுக்கு மேலே இல்லை. ஆமா, இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபைனலா எழுதணும்னாலும் அது அவர்தான், இதுக்கு மேல கிடையாது. அப்போ நம்ம என்னதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தினாலும் அவருக்கு முன்னாடி வரும்போது ஏசாயாதான், ஐயோ நான் யாரு. அப்போ பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருக்க முடியுமா? பைபிள் காண்பிக்கிறது அல்லவா அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே. அப்போ தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் இதுவா இருக்க வேண்டும், ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென். வேதத்தில் பல சூழ்நிலைகளில் ஆமென் காணப்பட்ட ஜனங்களுடைய நிலைகளை வேதத்தில் பார்க்க முடியும். வேகமாக ஒரு 4 விதமான ஜனத்தின் மனநிலைகளை நான் ஜனங்கள் வாழ்ந்த நிலைகளை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமாம். ஒன்று, நோவா காலத்து ஜனங்கள். நோவா காலத்து ஜனங்கள், இந்த நோவா காலத்து ஜனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்றால், மத்தேயு 24வது அதிகாரம் அதனுடைய 38-39 வசனங்களை பார்க்கும்போது, மத்தேயு 24, 38, 39 எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம் நோவா. அதாவது நல்ல கவனமா கேளுங்க, அடுத்து என்ன காலம் என்று தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை இதை மனசுல வைக்கணும். ஆமே, அடுத்து என்ன காலம் என்று எனக்கு தெரியாது, ஒரு நாள் பிறப்பது கூட தெரியாது. இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் இப்புசித்தும். நீங்க இந்த ஜனங்கள் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த இடத்துல அவங்க அப்படி தப்பு பண்ணாங்க, இப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படலையே. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு இருக்கு தெரியுமா? இந்த ஜனங்கள் தங்களுடைய எந்த ஒரு காரியத்திலையும் யார இன்வால்வ் பண்ணல தெரியுமா? ஆண்டவரை. அதாவது தேவனற்ற
ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தங்க புசித்து குடித்து ஜாலியா இருக்கிறாங்கனாலே அவங்க எப்படிப்பட்ட லைஃப்ல இருக்கிறாங்க? நல்ல சந்தோஷமான வாழ்க்கையில இருக்கிறாங்க. தேவனை தங்களுடைய எந்த காரியத்திலையும் சேர்த்துக்க மாட்டாங்க, எந்த காரியத்திலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது மட்டும்தான் பிரதானமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ். ஆமே, அவங்களுக்கு பூமியில இருக்கிறது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இது ஒண்ணுதான். அதனாலதான் இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உள்ள ஜனங்கள் தேவனை சேர்த்துக்கவே இல்லை. எந்த காரியத்துக்கும் தேவனிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கவோ, தேவ சமூகத்தில் வைக்கவோ, ஆண்டவரிடத்துல ஜெபமாகவோ விண்ணப்பமாகவோ வைக்கவோ, ஆராதனை செலுத்தவோ ஒண்ணுமே கிடையாது. ஆமென். சண்டையா? ஓய்வு நாள் தானே, தூங்குவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு. தேவனை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க, எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஜல பிரளயத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவான செயல். இதை ஜனங்கள் உணராதிருந்தார்கள். இப்படிப்பட்ட மனநிலையில யாராவது வாழ்கிறீர்கள் என்றால் தேவனற்ற ஒரு நிலை, தேவன் எங்கேண்டு, தேவன் யாரென்று கேட்கிற ஒரு நிலை, இது பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி கொண்டு போகிறது. அது மட்டுமல்ல, நோவா பேழையை கட்டும் போது நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று 2 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிரசங்கித்தும் அவர்கள் எதுலதான் போக்கஸ்டா இருந்தாங்க அப்படின்னா, இப்படி புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படியே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிற ஒரு நிலை. இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களில் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுடைய எந்த காரியத்திலையுமே யாரை சேர்த்துக்க மாட்டாங்க தெரியுமா? ஆண்டவரை சேர்த்துக்க மாட்டாங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டுகிற செயல் என்று ஆமென் ஏசாயா 30:1 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறார்கள். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் அவங்க என்னெல்லாமோ பிளான் பண்றாங்கப்பா. ஆனா அதுல நான் இல்லை. அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்கிற ஒரு நிலை. இது எதை நோக்கி கொண்டு போகிறது? வேதம் சொல்லுகிறது, கடைசி நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லிதான் அந்த வசனத்தையே ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி அதன் அர்த்தம் என்ன? ஆமென். தேவனற்ற ஒரு வாழ்க்கை ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னாலே ஆமென், அடுத்து என்ன வரப்போகிறதா? ஜலப்பிரளயம். அப்போ கேட்கலாம், அதான் ஆண்டவர் சொல்லார்ல, தண்ணீர்னால அழிக்க மாட்டேன். ஜலப்பிரளயம் என்பது ஆமே அந்த தண்ணீர்னால வருகிற அழிவு மட்டுமல்ல. ஆண்டவர் இதை சிம்பாலிக்கா சொல்றாரு. அப்போ இது எதை நோக்கி தான் கொண்டு போகிறது? ஜனங்களை அழிவை நோக்கி தான் கொண்டு போகிறது. என கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஆமே கர்த்தர் இருக்கிறாரா? உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை வைத்துதான் நம்ம செய்கிறோமா, செயல்படுகிறோமா? நமக்கு தோன்கிறதை பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் என்ன அர்த்தம்? அது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறது. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்கிறது. ஓகே, நேர போற மம்மி, எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு மம்மி, முடிஞ்சு கல்யாணம். அதில் கர்த்தர்லாம் இருக்கிறாரா? இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமே, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரனுடைய காலத்திலும், அதாவது மாம்சமும் மனசும் எதை விரும்புகிறதோ அதை மட்டும் செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எபேசியர் 2:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். மாம்சம் கொஞ்சம் விரும்புது, என் மனசு ஒண்ணு விரும்புது. இது தேவனுக்கு பிரியமா இல்லையான்னு நான் கேட்கவே மாட்டேங்கிறேன். எனக்கு கேட்ட மேக்சிமம் அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார்.
ஆமா, இந்த ஆகாபு யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கடமை உண்டு. இஸ்ரவேலின் ராஜாக்கள் அல்லவா, அவங்க எல்லாம் பண்ண என்னன்னா தீர்க்கதரிசியை கொண்டு வருவாங்க. தீர்க்கதரிசி வார்த்தையை கொடுப்பாரு, அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. சாமுவேல் காலத்திலேருந்து இதுதான் நடக்குது. இப்போ ஆகாபு யாரெல்லாம் கொண்டு வரனா ஒரு 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வரான். ஒரே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வரல. எந்த தீர்க்கதரிசியை கொண்டு வரல? ஏன் அவனை கொண்டு வரல? அவர் வந்தா என்னதான் சொல்லுவாரு? நோன் தான் சொல்லுவாரு. நமக்கு நோன் சொல்றவரு வேண்டாம், எஸ் சொல்ற 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல் நீ நமக்கு என்ன வேணும்? 1 பெருசா 400 பெருசா? 400 வரவன் ஏசா. தனியா நிற்கிறாள், அவன் தான் யாக்கோபு. ஹல்லேலூயா. அவர் ஏசாவின் தேவன் அல்ல, அவர் யாக்கோபின் தேவன். ஆமென். இதே போலதான் நம்ம ஆண்டவரை சேர்த்துக்க மாட்டோம், ஆண்டவரை இன்வால்வ் பண்ண மாட்டோம் நம்ம லைஃப்ல. எந்த ஒரு காரியத்துல தேவனற்ற நிலையில வாழ்கிறோம். தேவனற்ற நிலைனா என்ன? ஆமா, நான் கிறிஸ்தவன் இல்லையா? கிறிஸ்தவன் தான். நீங்க சர்டிபிகேட்ல பாருங்க, கிறிஸ்டியன் தான் இருக்கும். கிறிஸ்டியன் மட்டுமா இருக்கும்? எல்லாமே இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. கிறிஸ்து எங்க? ஆண்டவரடி பார்த்துட்டே இருக்கிறார். என்னடா இது, இவரை உருவாக்கின இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த மக்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறார்னே தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கும்படி ஆண்டவர் தீர்மானிக்கும் போது மோசே கிட்ட சொல்லும் போது, மோசே மெதுவாக இப்பதான் பேரே கேட்கிறோம். ஆண்டவரே, நான் அப்படி போய் சொல்லும் போது உங்க பேர் என்ன ஆண்டவரே? ஆமே, எப்படிங்க இருக்கும் உங்க பிள்ளை உங்க வீட்டில் பிறந்து வளர்ந்து, ஆமே, தாய்ப்பால் குடித்து தகப்பன் தோளில் படுத்து இப்படி வளர்ந்து கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். அன்னைக்கு ஆமா மம்மி உங்க பேர் என்ன? டாடி டாடி நான் டாடின்னு கொடுக்க பேரை மறந்துடுறேன். என்ன பேர் டாடி? இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? ஆமா, ஒருதான் கூட்டு உங்க அப்பா பேர் என்ன? டாடி. இப்படியா சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். உன் தேவன் யார்? அவர் இயேசு தேவன். இதுக்கு மேல தெரியாது. ஆமா, தேவனற்ற ஒரு வாழ்க்கை. இது எதை நோக்கி கொண்டு போகிறது? இது ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை நோக்கி கொண்டு போகிறது. ஒரு தேவ பிள்ளை உணர்ந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? உணர்ந்தவன் பேழை கட்டினான். உணர்ந்தவன் பேழை கட்டுறதுனா என்னங்க? பேழை கட்டுறதுனா என்ன? பேழை கட்டுறதுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தான். அதான் பேழை. ஆமென். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். செய்தான். செய்து, இதுதான் பேழை. நம்ம லைஃப்ல பேழை கட்டின குடும்பம் காக்கப்படும். கைகளை உயர்த்தி, பேழை கட்ட கிருபை தாங்கப்பா, பேழை கட்ட கிருபை தாங்கப்பா, பேழை கட்ட கிருபை தாங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நோவா அப்படியே செய்தான். ஆமென். ராகா பேழை கட்டினாளா? ராகா பேழை கட்டினாளா? கெட்டுனா குடும்பம் காக்கப்பட்டல. என்ன செய்தான்? அப்படியே செய்தான். அவள்கிட்ட என்ன சொன்னாங்க? நாங்க வரும்போது நீ இந்த வீட்டில் இருக்கணும், இந்த சிகப்பு நூல் இந்த ஜன்னல்ல தொங்க விட்டுருக்கணும். ராகாம் கிட்ட போய் நீளம் இவ்வளவு அகலம் இவ்வளவு சொல்லல. நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. என்கிட்ட அவர் சிலது சொல்லுவார், நான் அதை செய்யறேன்னா பேழை கட்டுறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்கிட்ட ஆண்டவர் சிலதை சொல்லுவார், நான் அதை செய்கிறேன் என்றால் பேழை கட்டுகிறேன் என்று அர்த்தம். ஒரு நூல் கெட்டினதுல என்ன இருக்கு? ராகவ் என்ன கட்டினா? சிவப்பு நூல் கட்டினா. நீ கட்டு சிவப்பு நூல். அப்படி கிடையாது. ஆமென். கெட்ட சிவப்பு நூல் பாரு, பைபிள்லயே இருக்கு சிவப்பு நூல். ஆமென். இல்ல, அது ஒரு அடையாளமாக. ஏன்னா அந்த வீடை பார்க்கும்போது தெரியணும். மதில்ல இருக்கிற வீடு, எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும்.
வேற யாரையும் கூட்டிட்டு வந்துடக்கூடாது. அப்போ கரெக்டாக பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அடையாளமாக என்ன, நீ எந்த ஜன்னல் என்ன கட்டி இறக்கணும் அதுலேயே அந்த நூலை கட்டிடு, அந்த கயிறை கட்டிடு. அப்போ பார்த்தா தெரியும். இதில் என்ன இருக்கு? அப்படி அல்ல. பேழை கட்டுறாங்க, அவன் செய்தான் கட்டளையிட்டபடி எல்லாம் இருக்கு. எத்தனை ஒரு 2 பலகை வைக்கலன்னா இப்போ என்ன இருக்கும்? மற்றவங்க வெளியே செத்துருப்பாங்க, இவங்க அவங்களாவது கொஞ்ச நேரமாவது நீந்தி இருப்பாங்க. இவங்க உள்ளே மூச்சு முட்டி சீக்கிரமே வெளியே சாகிறத வரை நிறைய பேர் உள்ளதான். அவனாவது வெளியே 4 இடத்துக்கு போய் பார்த்து எடுத்து உலகத்தை அனுபவிச்சுட்டாவது சாவான். இது உலகத்தை அனுபவிக்க மாட்டான், உள்ளே அனுபவிக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் செத்துட்டு இருக்கிறாங்க. அவனாவது உலகத்தை அனுபவிச்சுட்டு சாவறான். இவனுக்கு வெளியும் போக முடியாது, உள்ளேயும் தண்ணி ஏறிட்டு. இது செய்யலைன்னா என்ன? இன்னைக்கு இப்படிதான் நிறைய விட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, அதாவது தேவனற்ற இன்னைக்குள்ள இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யணும், நான் சாப்பிடணும். அதுக்காக கல்யாணம் பார்த்துருக்கீங்களா, பழத்தை எடுக்க எழும்புவோம், சேர் எடுத்துருவான். ஏன்னா நான் சாப்பிடணும், அவன் சாப்பிடலன்னு பாரு, அவனுக்கு பழம் கிடைச்சல போக சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி இருப்பாங்க பார்த்துட்டு. ஆமா, கொஞ்சம் அப்படி நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஏதாவது மாறிட்டு அவ்வளவுதான். அப்படி நான் சாப்பிடணும், நான் புசித்து கொடித்து, அதாவது என்னுடைய மாம்சம், என்னுடைய மனசு, இதை நான் திருப்திப்படுத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மாம்சத்தையும் நம்முடைய மாம்சத்தையும் மனசையும் திருப்திப்படுத்தி எதுலையாவது நிறைவை கண்டிருக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. இதான் உண்மை. எதுலையாவது நிறைவை கண்டிருக்கிறோமா? இல்லை. நிறைவு அப்பா சமூகம் மட்டும். ஹல்லேலூயா. பேழை கட்டுங்கள், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்க பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க, உங்க மருமக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. ஆமென். இது அசதியா இருக்கிற காலம் அல்ல. ஒரு யவ்வன ஜனம் பிறக்கணும்னா பேழை கட்டணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது. 2வது மோசே காலத்து ஜனங்கள். மோசே காலத்து ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை விட எகிப்தின் வாழ்க்கையை அதிகமா விரும்பினாங்க. இது ரட்சிக்கப்பட்ட ஜனம். நோவா காலத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கிடையாது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆண்டவர் பலுகி பெருகி அப்படி அந்த நோவா ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் தெரியுமா? 800 900. ஆமென். எப்படி இருந்திருப்பாங்க? ஹல்லேலூயா. என்ன ஒரு லைஃப்ங்க அது. அதாவது நோவாவுக்கு பொண்ணு பார்த்தது 500 வயசுல. நம்ம 500ல எல்லாம் மம்மி. ஆமென். சில சர்ச்சில் அப்படிதான் இருக்கிறீங்க. ஆமென். நம்ம எல்லாம் மம்மி, அவ்வளவுதான், அது கூட முடிஞ்சு. அவங்க ஆமென். அப்ப 400 வயசுல நோவா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, கல்யாணம் என்னம்மா இப்பதான் வயசு ஆகட்டுமா, 450ல சும்மா இருங்கம்மா, இன்னும் போட்டும். நமக்கு இப்ப 20 நாளே முடியெல்லாம் நிறைய ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சு. இப்படி இன்னொரு அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே 900 800 அப்படியே 120 ஆயிட்டு பாவத்தினால. மோசே காலத்துல 120 இருந்து எப்படி ஆயிட்டு தெரியுமா? 70, பலத்தின் மிகுதியினால் 80. எப்படி இது பாவம் பெருக 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 நிறைய பிளெஸிங்ஸ் அது தடை பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் தாவீது ஒரு ஜெபத்தை வைப்பார். நம்ம இந்த சங்கீதம் படிச்சதுனால அந்த ஜெபத்தை பண்ணுவோம். ஆமாம். தாவீது எப்படி, அதான் அந்த ஆண்டவரோடு அந்த பிரசனத்திலே ஒருத்தன் இருக்கிறவனுக்கு அவன் எப்படி கேட்குறான் பாருங்க, என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு என்ன ஒரு ஜெபங்க. அந்த வெளிச்சம் இருந்தேன்னா எவ்வளோ நாள் தான் இந்த பூமியில் வாழ போகிறோம்? எதுக்கு தேவையில்லாமல் சவுல் ஈட்டி எறிஞ்சான்னு நான் ஏன் போய் எறியணும்? அதான் அவங்க எனக்கு, அதாவது நலமும் பேசாமல் நான் என்ன பண்ணேன் தெரியுமா?
அமைதியா இருந்தேன். அந்த சங்கீதம் 31 நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த ஜெபத்தில் இருக்கிற என்ன ஒரு ஆழம். அதாவது எனக்கு விரோதமா நிறைய பேசுறான், அவன் பேசுறது அவ்வளவு தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் அமைதியா இருந்தேன். அப்போ அதனால எனக்கு ஒரு காலம் வரும், ஆண்டவரே அப்படி வரும்போது நான் பழி வாங்குறவனா மாறக்கூடாது அப்படின்னு நீங்க எனக்கு ஒன்று பண்ணுங்க, என் நாட்களை எண்ணும் அறிவித்தாங்க. இவ்வளவு காலம் தான் வாழ போறேன், எதுக்கு தேவையில்லாம அவனை பகைச்சு இவனை பகைச்சு. என்ன ஒரு ஜெபங்க இது. நோவா காலத்து ஜனம், சரி நான் டாபிக் உள்ள வரேன். மோசே காலத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட இரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனம். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே மீட்கப்பட்டவங்க எல்லாம் சத்தமா ஹalleluya சொல்லுங்க. மீட்கப்பட்ட, ஆனா இவங்க எதை ரொம்ப வேல்யூ பண்றாங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப், எகிப்தின் வாழ்க்கைய. அதாவது நல்ல கவனமா கேளுங்க, ரட்சிப்பை விட இம்மைக்குரிய எகிப்தின் வாழ்க்கைய, கடந்த வாழ்க்கைய, அடிமைத்தன வாழ்க்கை இருக்கிறது அல்லவா. ஒரு காலத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போமே, அதை நம்ம ரொம்ப கனப்படுத்த மதிக்க நினைக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் நம்மை அறியாமலேயே ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து விடுவோம். என்ன தெரியுமா? தேவனை பரீட்சை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இவர்கள் எகிப்தை நினைக்க 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 இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தேவனை பரீட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரையே சோதிச்சிட்டாங்க. பஸ் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லு. அதாவது ஜனங்களுக்கு பசி வந்துட்டு, யாத்திராகமம் 16 நான் சொல்லுகிற வார்த்தை எடுக்க வேண்டாம், பசி வந்துட்டு. அப்போ எனக்கு பசிக்குதுன்னா நான் என்ன சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லணும். அது தப்பு கிடையாது. அப்போ பசிக்குப்பா எனக்கு சாப்பாடு தாங்கப்பா, இது தப்பு கிடையாது. நான் எப்படிதான் சொல்லுவேன்னா, நான் எகிப்தில் இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா? ஆமே, நான் அங்க இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா? அங்க இருந்து தான் உனக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். நான் ஃபாரின்ல இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி இருந்தேன்? கோவிட்ல கேட்பார் கேள்வி எட்டு கிடந்தேன். ஆமே, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா எகிப்தில் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஆமே, விட்டா வைக்கோல இவனே தின்றுப்பான். அதனால வைக்கோலும் கொடுக்காம நாங்க எகிப்தின் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்தது. அப்போ இறைச்சி சாப்பிட்டேன்னு கூட சொல்லல. அதாவது அர்த்தம் என்னன்னா, இவனை வேலை வாங்கிட்டு இவன் பக்கத்துல இறைச்சி பாத்திரத்தை வச்சு அவன் சாப்பிடுவான். நாங்க இறைச்சி அட்லீஸ்ட் சிலருக்கு அந்த ஸ்மெல்லு போதும் 2 மணிக்கு ஒரு வேலை விடும். சிலருக்கு பசியே இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஹோட்டல் பக்கம் போகும்போது என்னன்னு தெரியல, லைட்டா 2 இட்லி சாப்பிட்டா. நாங்க இறைச்சி சாப்பிட்டோம்னு சொல்லல, அங்க என்ன சாப்பிட்டாரு? அது என்னவோ காய், அவங்க இறைச்சி எகிப்தில் இறைச்சி சாப்பிட்டேன்ல. நாங்க அந்த இது கிடைச்சி இது என்னாகும் 11 இருக்கும், 2-3 காய்கள் தான் சொல்லுவாங்க. என்ன காய்? அதெல்லாம் அந்த காய் படைச்சு இதுதான் சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சொல்றாங்க, உனக்கு தேவையை சொல்லு. அப்ப எனக்கு பசிக்குதுப்பா, இப்ப தர முடியாது. உனக்கு என்ன தேவை அதை சொல்லு. அதை விட்டுட்டு நான் எகிப்தில் இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் அங்க இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் இங்க இது ஆண்டவருக்கு இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனம் தங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை ஈடுபடுத்தாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஜனம் தேவனை பரீட்சை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி முடி இருந்து, இப்ப இல்ல. இதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் முந்தி எப்படி இருந்தேன் தெரியுமா? முந்தி எப்படி இருந்தேன்? 20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்தோம். ஆமே, இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. நாங்க எகிப்தில் இருக்கும்போது இறைச்சி பாத்திரங்கள் நான் எங்க வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? உன் வீட்டில் நீ இருக்கிறதுனால வேற யாருக்கும் இருக்க முடியாதுன்னு உன்னை கட்டி அனுப்பி வச்சாங்க. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற. நான் அங்க இருக்கும்போது எப்படி இருந்தேன், இங்க இருக்கும்போது எப்படி இருந்தேன்? உன் தேவனாகிய கர்த்தரை ஒரு கூட்டம் பரீட்சை பார்க்க ஆரம்பிச்சுட்டான்.
1 2 3 அவர் எதுவுமே எண்ண மாட்டார் அவரை மாதிரி. ஆனா இதை எண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் மேல எத்தனை அடி அடிச்சாங்க அவர் எண்ணவே இல்லை. ஆனா இதை எண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்ப மோசே கிட்ட சொல்ல, இதோட கூட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருத்தனை வந்துட மாட்டான் அப்படின்ட்டார். ஆண்டவர் தந்த வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர், நீங்க மீட்கப்பட்டவங்க தானே, கர்த்தர் தந்த வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். கைகளை உயர்த்தி ஏசையா 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 ஜீசஸ். ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இன்னைக்கு ஒரு பாதையில கர்த்தர் நடத்துறாருல, இன்னொரு பாதையை ஆண்டவர் தடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தடுத்து இதுல நடத்தி இருப்பார். நீங்க உங்க லைஃபை கொஞ்சம் ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான் இருக்கு. ஆமென். பவுல் மக்கெதோனியாவுக்கு வர்றார். அந்த இடத்துல போட்டு அவரை அடி அடிக்கிறாங்க. அடிச்சு காலை தொழு மரத்தில் கட்டி போடுறாங்க. பவுல் அப்படியே இருக்கிறார். கொஞ்சம் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறார். யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம பித்தினியாவுக்கு தானே போக பிளான் போட்டோம். அவர் அதை ஸ்டாப் பண்ணி தான் இங்கே அதை பிளாக் பண்ணார்ல, பிளாக் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வந்தார். அப்போ இதில் எனக்கு ஏதோ நன்மையை வச்சிருக்கிறார். சீலா எலும்பு. சீலா பவுலுக்கு ஒய்ஃப் கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் கேட்டாங்க, பவுலும் ஷீலாவும் இங்கிலீஷ் இல்லை அது கூட ஏன்னா ஃபஸ்ட்டு பவுலும் பர்னபாவும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன கிளாஷ் வந்துச்சு பவுலுக்கும் பர்னபாவும் மார்க் விஷயத்தில். மார்க்னா 12th மார்க் இல்லை, மார்க் சீஷன். ஆமாம், மார்க்கு கூட ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு. கிளாஷ் ஆனோன்னா 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. அப்போ சிலர்களும் அவன் கிளாஷ் நல்லதான் இல்லை சேர்ந்துருவாங்க. ஏன்னா பவுல் நிருபத்தில் எழுதுவார், நீ மார்க்கை கூட்டிகிட்டு வா அப்படின்வார். அதுதான் பரிசுத்தவான்கள். அவங்களுக்குள்ள வரும், ஆனால் சேர்ந்துருவாங்க. அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு பகையை சுமக்க முடியாது. ஏன்னா அவன் கிறிஸ்துவ சுமக்கிறவன். கிறிஸ்துவ ரொம்ப நேரம் சுமக்கிறவனுக்கு பகை ரொம்ப நேரம் சுமக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதுக்கப்புறம் சீலா கூட வருவார். சீலா இவங்க 2 பேரும் தான் போவாங்க. இவர் இது ஒன்று ஸ்டாப் பண்ணி தான் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இதில் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார். எழும்பு நம்ம துதிப்போம். இதான் லைஃப். உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பாருங்கள். இன்னைக்கு இது எதுக்கு இந்த கஷ்டம், ஏன் இப்படி நம்ம நினைக்கிறோம்? இது இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் திரும்பி பாருங்கள். ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் ஒன்று நம்ம இன்னொன்றில் திரும்பி இருப்போம். ஆண்டவர் ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணி ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சிலர் அரை மார்க்கு குறைஞ்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அரை மார்க்கு குறைஞ்சதுனால எனக்கு மெடிசின் கிடைக்கல, எனக்கு 1 மார்க்கு குறைஞ்சதுனால. ஆமென், ஆமென். ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இந்த 1 மார்க் குறைஞ்சதுக்காக நீங்கள் தேங்க் பண்ணுறீங்களா இல்லையா பாருங்க. இதுதான் கர்த்தர். ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறது தீமைக்கு அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர். ஆனா ஜனங்க மீட்பை விட எகிப்தை ரொம்ப வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பெல்லாம் எங்க ஒரு பிரச்சனை வந்ததும் நாங்க வனாந்தரத்துல சாகணுமா இப்படி கேட்டா பிரச்சனை இல்லை. எகிப்துல கல்லறை இல்லைன்னா இதுதான் பரீட்சை பார்க்கிறது. நாங்க தண்ணீர்ல சாகணும், தண்ணீர் இல்லாம சாகணுமா, நான் அவன் கையில சாகணுமா. இது வேவு பார்த்துட்டு வருவாங்க பாருங்க. அங்க ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க. ஐயோ நம்ம இவங்க இல்லையா சாகணும் இப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு எகிப்துல சாகிறதே பரவாயில்ல, அங்கேயாவது மணி அடிப்பாங்க, இங்க ஒண்ணும் கிடையாது. இதுக்கு அங்க இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல.
உன்னை நான் இதுவரை நடத்தி கொண்டு வந்தேன். நீ தனியா நடந்த நினைக்கிறியா? நான் மேக ஸ்தம்பத்திலும் மக்கள் ஸ்தம்பத்திலும் நானும் உன் கூட தான நடந்தேன். மோசே காலத்து ஜனங்க இது என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் என்ன ஆரம்பிச்சிட்டார். உன் தேவனாகிய கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, வாலிபங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, முதியோர்கள் இருக்கிறீங்க, ஊழியர்கள், இது அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமே, நம்ம மீட்பை விட எதையுமே பெருசா வேல்யூ பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டமானால் அதனால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆத்மா மீட்பு அது எவ்வளோ ஆண்டவர் இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரித்தெடுத்தீ இறக்கும் முன்னா glory பிரித்தெடுத்தீ ஆராதனை ஆராதனை சரபலப கரபபதன. ஆமே, நேரம் போகிறது, வேகமாய் சொல்லுகிறேன். அடுத்து சாமுவேல் காலத்து ஜனங்கள். சாமுவேல் காலத்து ஜனங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாரும் சாமுவேல் கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுவரை இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. எல்லாத்துக்கும் ஆளை கொடுத்தார். தீர்க்கதரிசிக்கு ஆளை கொடுத்தார், ஆசாரியர்களுக்கு ஆளை கொடுத்தார், நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஆளை கொடுத்தார். ஆனா ஆளுகை செய்யறதுக்கு மட்டும் ஆளை கொடுக்கல. அதாவது ஒரு நபரை ஏற்படுத்தவில்லை. ஏன்னா அவர் ராஜாவா இருந்து நடத்துகிறார், அவர் ராஜாவா இருக்கிறார். ஜனங்க இப்படி கேட்டதும் சாமுவேல் நினைச்சிருப்பார், நமக்கு வயசாயிட்டு நம்ம பிள்ளைங்களை அக்செப்ட் பண்ணல, அதனால தான் இவங்க இப்படி கேட்குறாங்கன்னு ஆண்டவரேன்னு வரும்போது ஆண்டவர் வேதனையாய் சொல்லுவார். 7வது 1 சாமுவேல் 8:7 ஆமேன், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். இந்த ஜனங்களுக்கு ஆமேன் மனித ஆளுகையை தேவ ஆளுகையை விட பிரதானமாய் பார்த்தார்கள். ஆண்டவருடைய வேதனை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. இன்னைக்கு நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் யாரை ராஜாவாக கொண்டாடுகிறது? அவன் ராஜான்னு சொல்லும்போது நம்ம இப்ப இந்த ராஜ பரணத்தில் இல்லாததுனால நமக்கு அது புரியாது. அவன் யாரை தலைவராக நம்முடைய இருதயம் கொண்டாடுகிறது? இது ரொம்ப முக்கியம். தேவன் அதை கவனிக்கிறார். ஆமென். என் இருதயம் யாரை தலைவராக கொண்டாடுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆளாதபடிக்கு. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை தன் நிலையை உணர்ந்திருக்க வேண்டும். தனக்கு மேல போடப்பட்டிருக்கிற சிங்காசனம் யாருடைய சிங்காசனமா இருக்க வேண்டும் என்கிற உணர்வு தேவை. நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது, அதை நம்ம செய்கிறோம். அதிகாரிகளுக்காக, பதவியில் இருக்கிறவர்களுக்காக நம்ம செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதையெல்லாம் நம்ம செய்கிறோம், இல்லை என்றல்ல. ஆனால் நம்முடைய இருதயம் யாரை நம்முடைய தலைவராக, நம்முடைய ராஜாவாக கொண்டாடுகிறதோ அவர்களுடைய சிங்காசனம் தான் நமக்கு மேல போடப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுதான் என் மேல என் மேல ஒரே ஒரு சிங்காசனம் தான் போடப்பட்டிருக்கணும். அது உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தள்ளுறாங்க? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாருப்பா, அவங்க கேட்டது போலயே நான் கொடுத்துட்டேன். ஆனா அவன்
நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் இவங்க தான் பொறுப்பு அப்படி சொல்லிட்டு நிறைய வார்னிங் கொடுக்கும்போது 19வது வசனத்தை பாருங்கள். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்க. அடுத்த வார்த்தை கவனிங்க, 20. சகல ஜாதிகளையும் போல, சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். நாங்க மற்றவங்களை மாதிரி தான் இருப்போம். இந்த பிரித்தெடுக்க இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்க மற்றவங்களை போலதான் இருப்போம். பிரித்தெடுக்கப்பட்டவனாய் பிரித்தெடுக்கப்பட்டவளாய் நான் என்னை காண்பிக்கவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கல. நாங்க மற்றவர்களை போல இருப்போம். எங்களுக்கு சகல ஜாதி, நீங்கள் மற்றவர்களை போல இருக்க கூடாதுன்னு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டது சபையில சேருவதற்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டது கிறிஸ்துவின் இடத்துல சேருவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நமக்கு மேல அல்லது நம்முடைய இருதயத்துல நாம வைத்திருக்கிற சிங்காசனம் யாருடைய சிங்காசனம்? அதுல யார் இருக்கிறார்? ஆமென். ராஜா என்னை ஆளுகை செய்வீராக. அவர் ராஜா, அவர் தேவன், அவர் ஆண்டவர், அவர் தான் என்னுடைய ராஜா. ஆமா, இல்ல நாங்க அப்படி இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்போ எங்களுக்கு மற்ற ஜாதிகளை போல எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, நாங்க எங்களுக்குன்னு ஒரு தலைவனை வச்சிருக்கிறோம். இது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய அடையாளம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, காலங்கள் எப்படி மாறினாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ஜனங்க இப்படி பண்ணும்போது ஆண்டவர் வேதனையாய் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவங்க ஒன்ன தள்ளலப்பா, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் ஆயுதம் இல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆயுதம் இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு பெரிய ஆயுதமே என்ன தெரியுமா? வசனம், கேடயம், விசுவாசம். இது எதுவுமே இல்லாம ஆயிட்டான். 1 சாமுவேல் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் பட்டயங்களாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. 22வது வசனம், யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாத ஆயுதம் இல்லாதவர்களாய் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஜனத்தினுடைய பரிதாபமான நிலை. ஆயுதம் இல்லாம இருக்கிறாங்க. இது எப்ப தெரியும்? பெலிஸ்தீன் வந்து நிக்கும் போது ஓடுவான், நிக்க முடியாது, எதிர்க்க முடியாது. தாவீது கையில ஆயுதம் இல்லைனாலும் கர்த்தர் ஒரு கல்லையாவது கவனையாவது கொடுத்திருக்கிறார்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கையில் ஆயுதம் இருக்கும். அது வசனம் என்கிற ஆயுதம், விசுவாசம் என்கிற ஆயுதம். தாவீது தேவனை தனக்கு ராஜாவாக்கி கொண்டான். அவன்கிட்ட அது வெளிப்பட்டது. ஆனால் எனக்கு மற்ற ஜாதிகளை போல எனக்கு ஒரு தலைவன் வேணும், எனக்கு ஒரு ராஜா வேணும் இருக்கிறான் தெரியுமா? நல்லா இருப்பான். ஆனா அவன் கிட்ட என்ன இருக்காது தெரியுமா? ஆயுதம். பெலிஸ்தீனுடைய டார்கெட் ஒருத்தன் ஆயுதம் இல்லாம ஆக்கணும், அடுத்து அவன் அடிக்கணும். இதுதான் டார்கெட். உங்ககிட்ட ஆயுதம் இல்லைன்னு தெரிஞ்சா வீட்டுல கோலியாத்து வந்து நிற்பான். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆமே, இந்த வீட்டுல இருக்கிறவன் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றிட்டார் வைங்களேன், சத்துரு எப்படி ஓடுவான் தெரியுமா? தண்ணீர் உடைந்து ஓடுவது போல. ஒரு திருடன் எப்பங்க வீட்டுக்கு வருவான்? எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது வருவான். இல்லைன்னு இவன் கிட்ட இல்ல, இவன் டம்மி, இவன் சும்மா. அப்போ அதன் அர்த்தம் பெலிஸ்தீன் உள்ள என்ட்ராயிருவான். கோலியாத் வந்து நிப்பான், டெய்லி வந்து நிப்பான், காலையில வந்து நிப்பான், மாலையில வந்து நிப்பான். அவன் வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்கிட்ட ஆயுதம் இல்லை. உன்கிட்ட ஆயுதம் இருந்தா அடுத்த செகண்ட் கோலியாத்த கீழே விழுவான். ஒரு சின்ன கல்லு போதும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உன் இருதயத்தில் அவருக்கு சிங்காசனத்தை போடு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சத்துரு வந்து நிக்கிறான், நன்மைக்கு தூரம். எத்தனை காரியங்கள் அவன் பறிக்கிறான் தெரியுமா? இடையில நின்று மறிக்கிறான் தெரியுமா?
தானியேல்கிட்ட சொல்லுவார்ல தூதன், நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதே நான் வந்துட்டேன். ஆனா 21 நாள் ஒருத்தன் போராடிட்டு இருந்தான், வழியில நிக்கிறான்ல. அதையும் தாண்டி தானியேல்கிட்ட வர காரணம் என்ன? தானியேல்கிட்ட ஆயுதம் இருக்கிறது, ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்கிறது, வசனம் என்கிற ஆயுதம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை நன்மைகள் நமக்கு அனுப்பப்பட ஆயுதம் இல்லாததுனால பெலிஸ்தீன் வந்து மரித்து கொண்டு நிற்கிறான், தடுத்து கொண்டு நிற்கிறான். ஆயுதம் இல்லாதவனை ஆக்கணும்னா ஆமா எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இங்க பார்ப்பா, நான் இருக்கிறவங்களுக்கு இல்ல 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 எங்களுக்கு மற்றவர்களைப் போல ஆமென். தேவனை ராஜாவா இராதபடி தள்ளுகிற இருதயத்தில் யாருக்கோ சிங்காசனத்தை போட்டுட்டு இருக்கிறோம், யாருக்கோ சிங்காசனத்தை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறார், இதனுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல. இவன் எதை எப்படி போயிட்டு இருக்கிறான் தெரியுமா? இவன் ஆளு வளர்ந்துட்டு இருக்கிறான், ஆனா இவங்கிட்ட என்ன இல்லாம ஆக போகுது தெரியுமா? ஆயுதம் இல்லாம ஆக போகுது. ஆயுதம் இல்லாம. ஆனா பெலிஸ்தீன் எப்படிங்க யுத்தத்தில் ஆயுதம் இல்லாம ஃபைட் பண்ண முடியும்? நீங்க புக்கை தரவா படிச்சாலும் ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எழுத போக முடியாது. ஒரு நியூஸ் பார்த்தேன், பழைய ஹால் டிக்கெட் கொண்டு போனாங்களே இப்போ. ஆமே, நான் ஒரு எக்ஸாம் எழுத போனேன், +1 படிக்கும் போது நினைக்கிறேன். எக்ஸாம் எழுதியாச்சு, கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, எடுத்து பேப்பர்லாம் வெளியே வச்சாச்சு, ஹால் டிக்கெட்லாம் வெளியே வச்சாச்சு. அடுத்த நாள் கிளம்பும்போது எடுத்து உள்ளே வைக்கிறேன், நேராக போகிறேன் எக்ஸாம் ஹாலில், என் ஹால் டிக்கெட்டை கொடுக்குறேன். அவங்க இது நேற்று உள்ள கொஸ்டின் பேப்பர்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி பேசி எடுத்து ஒரு நான் எனக்கு ஃபுல்லாக தெரியும், அப்படி தெரியும். எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் தாத்தா பாஸ்டர், எங்கள் அம்மா, எங்கள் அப்பெல்லாம் மூத்த விசுவாசி, மூத்து போயிருக்கிற விசுவாசி. என்ன சொன்னாலும் ஆயுதம் இல்லையா? பெலிஸ்தீன் எப்படி தெரியுமா வந்தான்? ஆயுதத்தோடு வருவான். உன்கிட்ட ஆயுதம் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறான். ஆமென், ஆமென். இது ஒரு பிரசங்கமாக கேட்காதீங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆயுதம் இல்லை. ஏன் தெரியுமா? யாருக்கோ சிங்காசனத்தை போட்டு வச்சிட்டு இருக்கிறோம். யார் உன் குடும்பத்தில் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு ஒண்ணுன்னா ஆமே ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இப்படி ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு எங்களுக்கு மற்றவங்கள மாதிரி ஒரு தலைவன் வேணும், ஒரு ராஜா வேணும். ஆமென். எல்லாரும் அவங்க இருதயத்துல சிங்காசனத்தை போட்டாங்க, யாருக்கோ போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு கேட்கிற அன்பு உள்ளமே, அன்பு வாலிபர்களே, பெரியவர்களே, ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் நம்முடைய வாயில அவருடைய துதிதான் இருக்கணும். ஹல்லேலூயா, அவருடைய துதிதான் இருக்கணும். ஆமா, ஏதோ ஒரு சிங்காசனம் போட்டா நம்ம நல்லா தான் இருக்கும், ஆனா நம்ம கிட்ட என்ன இல்லாம ஆயிரும் தெரியுமா? ஆயுதம் இல்லாததுடைய வேல்யூ எப்ப தெரியுமா? கோலியாத் வருவான், அவன் மெதுவா இல்லாம ஆக்கிட்டு வந்து நிற்பான். அவன் வந்து நிற்கும் போது ஓடுறாங்க. ஓடும்போது மறைவாய் வளர்க்கப்பட்ட ஒரு தாவீது இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது. அடுத்த ஒரு எவ்வளவு ஜனம் பிறக்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும், சபை எழும்ப வேண்டும். மறைவாய் உருவாக்கப்படுகிற தாவீதாக. ஆமென். இன்னொரு வார்த்தையை டச் பண்ணிட்டு இந்த செய்தி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். ஆமென். 4வது ஒரு டைப் ஜனம், எலியாவின் நாட்களில் உள்ள ஜனம். 1 ராஜாக்கள் 18:21 வேகமாய் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகளால் குந்தி நடக்கிற ஜனம். நல்ல கவனமா கேளுங்க போதும். 2 நினைவுகள். டபுள் மைண்டட் பீப்புள்னா இதுவும் ஓகே அதுவும் ஓகே. ஆமே, இஸ்ரவேலின் தேவனும் ஓகே, பாகாலின் தேவன். ஆகாப் வந்து இஸ்ரவேலின் ராஜா, அதனால ஆகாபை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் ஆகாப் வந்து ஒருத்தியை கூட்டிட்டு வரான். யார தெரியுமா? ஏசபேல் உள்ள எதையும் கொண்டு வரா தெரியுமா? பாகாலையும் கொண்டு வரா. இந்த ஜனங்க பரவாயில்ல, ஏசபேல் தானே, ஆகாப் தானே, இவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ஜனங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகால் ஏசபேல் கொண்டு வரும்போது பாகால் விக்கிரகத்தை மட்டும் கொண்டு வரல,
850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் உள்ள கொண்டு வந்துட்டான். நேத்து வர இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு யார் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? பாகால் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் தெரியுமா? யார் உள்ள என்ட்ராயிட்டா? ஏசபேல் உள்ள வந்துட்டான். இப்ப ஜனங்க பாக்குறாங்க, ஜனங்க கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை அனுபவிச்சவங்க. இப்ப ஏசபேல் உள்ள வந்ததும் ஏசபேல் பந்தியில 850 தீர்க்கதரிசிகளுக்கு டெய்லி சாப்பாடு. இந்த ஜனங்க பார்த்து 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 பரவாயில்ல, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல, இது ஓகே, இது ஓகே என்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஓகே. ஒரு தேவ பிள்ளை எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆமென். இதனால என்ன ஆயிட்டு தெரியுமா? மழை நின்று போயிட்டு, வறட்சி, வறட்சி. தேவ ஜனமா இல்லைன்னா, அதனாலதான் பைபிள்ல இருக்கிறது, நீதிமான் நன்றாயிருந்தால், நீதிமான் சொல்லிட்டு 100 வசனம் இருக்கு. ஆமென். நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம், நீதிமான் நீதிமானா இருந்தால், தேவ ஜனமா இருந்தால், தேவ பிள்ளை இருக்க வேண்டிய நிலையில இருந்தா பட்டணம் களி கூறும். ஆண்டவர் வானத்தை அடைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்பொழுது இதே பொழுது மறைவாய் ஒருவன் உருவாக்கப்படுகிறான். யார் தெரியுமா? அந்த உருவாக்கப்படுகிற ப்ராசஸை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் எல்லாம் சேர்த்து தான் கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ டச் பண்ணா அது நல்லா இருக்காது, அது ரொம்ப நினைன்றும். அது அடுத்த வாரம் நம்ம கேட்கலாம். அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நல்ல கவனமாக கேளுங்க. இப்பொழுது அவன் இது ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிற காலம், இன்னும் கிருபையின் காலம் முடியலை. அதனால நம்ம இதை எந்த காலமாய் கொண்டு வரலாம் அப்படின்னா, எலியாவின் காலமாய் கொண்டு வரலாம். இன்னைக்கு அப்படிதான் அங்கே இருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலையெல்லாம் திரும்பி பார்த்தா எதுனால ஓகே, இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப், இதெல்லாம் தப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போகக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை. ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ சந்ததி நாம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? இந்த 2 நினைவுகளால குந்தி நடக்கிறதுனுடைய விளைவு என்னவா தெரியுமா? சரியான ட்ராக்ல ஓட முடியாது. ஆமா, இன்னைக்கு இந்த ட்ராக்ல இருப்போம், நாளைக்கு அந்த ட்ராக்ல இருப்போம். நமக்கு தெரியாது எந்த ட்ராக்ல இருக்கும்போது அவர் வருவார்னு. அவர் எப்படி வருவேன்னு வேற சொல்லி இருக்கிறார், திருடனை போல வருவேன்னு வேற சொல்லி இருக்கிறார். நமக்கு தெரியாது. அதனாலதான் நியமித்த பாதை நம்மள ட்ராக். நம்ம என்ன தெரியுமா, ட்ராக் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துடலாம். அப்படி வர முடியாது, அப்படிதான் சிம்சோன் நினைச்சான். பெலிஸ்தர் வந்ததும் இப்போ போவேன் கடைசியில் போக முடியல. அப்படி ஓட முடியாது. ஆமே, ஆண்டவரே நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, அப்படிதான் நான் ஆகாதவனா போயிடக்கூடாது. இதான் பவுலுடைய பயம், ரட்சிக்கப்பட்டவனுடைய பயம், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பயம், ஊழியர் செய்கிறவனுடைய பயம், கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய பயம். ஆகாதவனா போயிடக்கூடாது, ஆகாதவனா போயிடக்கூடாது. ஆமென். நோவா காலத்துல ஜனங்க செய்த செயல்னால அழிந்தார்கள். எலியா காலத்துல அறிந்தார்கள். என்ன அறிந்தார்கள் தெரியுமா? கர்த்தரே தெய்வம் என்று. அப்போ எலியா ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கத்துக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை, ஒரு ஆமேன் கூட இல்லை. ஆமேன். 1 ஹவர்ல எத்தனை ஆமேன் உங்கள்கிட்ட வாங்க வேண்டியிருக்கு, இல்லைன்னு அடுத்த பாயிண்ட் போகாது. இங்கே இப்படி பேசிட்டு சில இடத்துல போய் பேசும்போது, ஆண்டவரே ஆமே, யாருமே ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஆமே. அதனாலதான் அதிகமாக பலப்படுவது. நீங்க பலப்படுறீங்களோ இல்லையோ, உங்க மத்தியில் ஊழியம் செஞ்சு நாங்க பலப்படுறோம். வேற என்ன செய்ய, அப்படி சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆனாலும் சிலர் இருப்பாங்க பாருங்க, நீ என்ன பேசு, என்கிட்ட இருந்து ஒரு ஆமீனை வாங்கிருப்பாரு, சொல்லு பாருங்க. சொல்லுவாங்க. எப்போ தெரியுமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்ங்கிறது ஒரு பக்கம் நான் அதை அப்படியே நம்புறேன், இன்னொரு பக்கம் அவருடைய நாமத்தை நான் சொல்றேன். ஆமென் அந்த பாட்டு ஆண்டவர் தரதுக்கு காரணமே இதான். இங்க பாரு, ஆமென்ங்கிறது அது வெறும் வேர்டு கிடையாது, அது என்னுடைய நாமம். அப்படின்னா ஒரு நாள் வேதத்துக்கு அப்பதான் அப்படி பாடும், ஆமென் அப்படின்னு பாட வச்சார். அது பாடும்போதே அவ்வளோ பலன். ஆமென்ங்கிறது அது வெறும் வேர்டு கிடையாது. நான் ஒவ்வொரு தடவை ஆமென் சொல்ல சொல்ல அவர் நாமத்தை நான் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலம் நமக்கு எந்த காலமா மாறிடக்கூடாது,
நோவா காலமா மாறிடக்கூடாது, எலியா காலமா இருக்கட்டும். ஆமே, நோவா காலத்தில் அழிந்தார்கள், எலியா காலத்துல கர்த்தரே தெய்வம் என்று அறிந்தார்கள். அதுக்கு என்ன தேவை? பிரசங்கமா தேவை இல்ல, அக்கினி. அக்கினி. ஹalleluya. நம்ம ஊர்ல கேட்காத பிரசங்கமா, நம்ம ஜனங்க கேட்காத பிரசங்கமா, கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தை இதுதான். இனி 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 ஒரு அக்கினியை நான் அனுப்ப போறேன், ஒரு அக்கினியை நான் அனுப்ப போறேன். அந்த அக்கினியை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தரே தெய்வம். எத்தனை பேர் என் குடும்பத்தில் இந்த அக்கினி வேணும், என் சபையில் இந்த அக்கினி வேணும், என் தேசத்தில் இந்த அக்கினி வேணும். ஓரக்காரமா, ஆமென். இந்த அக்கினி வேணும். ஹalleluya. இதுக்காக மறைவாக உருவாக்கப்படுகிற எலியாக்கள் தேவை. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை தியானிக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்த அக்கினியின் அனுபவத்தை தாங்க. ஆண்டவரே, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, ஆமென், இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அசைவாடும் கோரி உடரா ஹந்தரா ஹரா 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 ஹரா. நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் நீதிருக்க, நான் ஒருவன்
நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அந்த அக்கினியின் அனுபவம் வேணும் ஆண்டவரே. கைகளை முடிந்தால் வானத்துக்கு நேராக உயரும் ஆண்டவரே. 2 நினைவில் என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. 2 நினைவில் குந்தி குந்தி நடக்கிறவனாய் அல்ல. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அப்படியே ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்தி நோவாவை போல என்ன பேழையை கட்டுறவனாய் மாற்றுங்கப்பா. நோவாவை போல என்ன பேழையை கட்டுறவனா மாற்றுங்கப்பா. நோவாவை போல என்ன பேழையை கட்டுறவனா மாற்று. காலேபை போல என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறவனாய் மாற்று ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை வேல்யூ பண்ணும்போது காலேபை உத்தமமாய் பின்பற்றின. காலேபை போல என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறவனாய் மாற்று ஆண்டவரே. தாவீதை போல உங்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்று. எலியாவை போல உமக்காய் நிற்கிறவனாய் மாற்று மாற்று. கர்த்தர் ஆளுகை செய், பராக்கிரமம் செய், பராக்கிரமம் செய். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டியாமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர செய்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர் ஆண்டவர். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். உமக்கு ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும். இதை நாங்கள் வருகிற நாட்களிலே காணத்தக்கதாய் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதாக. கர்த்தர் ஆளுகை செய்யும் ஆண்டவருடைய கரம். எங்க ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று அறியணும். நோவா காலத்தை போல ஒரு அழிவின் நிலையை அல்ல, எலியா காலத்தை போல உம்மை அறிகிற நிலைக்கு கர்த்தாவே கர்த்தர் நடத்துவீராக. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எலியாவை மறைத்து உருவாக்கினது போல உருவாக்கும். கிருபைக்குள்ள மறைத்து காத்து கொள்ளும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. தேவ சமாதான கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இன்று கடவுளுக்குள்ளே நடக்கிற இந்த பொது ஆராதனை கிருபையாய் பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.